தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழகத்தில் வாக்களித்த மக்கள் எதையும் போராடி பெற வேண்டுமா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி ஊத்தங்கரை வேட்பாளர் மேகலாவுக்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இயற்கை வளங்கள் மக்களின் நலனுக்காக போராடும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதிக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று அவர்களே சொல்லுகிறார்கள். தாலிக்கு தங்கம் கொடுக்கிறார்கள், அதை குடிக்க வைத்த அவர்களே அந்த தாலியை அறுக்கிறார்கள். ஒரு தாலி இருக்கிற கூட்டத்துக்கிட்ட தொடர்ந்து அதிகாரத்தை என் மக்கள் கொடுக்கிறார்கள். படிக்கிற பிள்ளை குடிக்குது, பச்சிலம் குழந்தைகள் குடிக்கிறார்கள். கல்லூரி வாசல்களில், பள்ளி வாசல்களில், வழிபாட்டு தலங்கள், கோயில் வாசலில் கணக்கில்லாத கஞ்சா, போதை, கொக்கைன், எப்படி கணக்கில்லாத போதை பொருள்கள், கஞ்சா, சாக்லேட்டு, நாடை எதை நோக்கி நகர்த்தி கொண்டு போகிறார்கள்.